வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்கோட 811 டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ரொசீஜரையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டை விட பெஸ்ட்டான ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை விட அதிகமான பெனிஃபிட்டே உங்களுக்கு கோட்டாக் பேங்க்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தேடுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ணாமல் ஜீரோ பேலன்ஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான அக்கௌண்ட் அப்படின்னா கோட்டாக் பேங்கோட டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் மட்டும் பிடிப்பாங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து ரெனிவல் ஃபீயும் வந்து பிடிப்பாங்க. இது தவிர உங்களுக்கு இதில் வேறு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. இதில் ஏடிஎம் கார்டும் செக் புக்கும் கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த அக்கௌண்ட்டோட பிரான்ச்சை விசிட் பண்ணாமையே எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு வேணாலும் நீங்கள் பிரான்ச்சை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஆன்லைன்லேயே. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பர்சனல் லோன் வாங்கலாம், ஹோம் லோன், அப்புறம் கார் லோன், நெக்ஸ்ட்டு வந்து டெபிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் இஎம்ஐ கார்டு ஆப்ஷன் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. கஸ்டமர் டூராபிள் லோன் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மற்ற சேவிங் அக்கௌண்ட்லலாம் இந்த ஒரு ஆஃபர்லாம் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ ஜீரோ பேலன்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு லிமிட்டட் ஆக்சஸ் தான் வந்து கொடுப்பாங்க. பட் கோட்டாக் பேங்கை பொறுத்தவரையிலும் ஃபுல் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் அப்படின்னா ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு வந்து 10,000 மட்டும் தான் வித்ட்ரா வந்து பண்ண முடியும். அது ஒன்று தான் இதில் உள்ள ட்ராபேக். இதை தவிர மீது எல்லா விதமான பெனிஃபிட்டுமே உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை நான் கிட்டத்தட்ட வந்து 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் 3 ஃப்ரீ கிரெடிட் கார்டு, லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பர்சனல் லோன் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி கஸ்டமர் டூராபிள் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டெபிட் கார்டு இஎம்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 லேக்குக்கு மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் இஎம்ஐ கார்டு ஆப்ஷனில் 1,28,000 வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இதில் வந்து இன்னுமே நிறைய ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப ரூரல் ஏரியாவிலேருந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை ஓப்பன் ஆகாமல் போகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓரளவு சிட்டிகளில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆக கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர், அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு நம்பர், இந்த ரெண்டையும் என்ட்ரு பண்ணிட்டு இந்த 2 டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், அப்புறம் அதுக்கு கீழே உங்களோட நேம், உங்களோட பேன் கார்டில் எப்படி பிரிண்டடாக இருக்குமோ அந்த நேமும் ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்குதோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபெச் பண்ணி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இதில் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய உங்களோட சேம் ஃபோட்டோஸ், அப்புறம் உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், இவ்வளோ டீட்டெயிலும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து ஸ்குவாரல் பண்ணிக்கோங்க. ஸ்குவாரல் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்குபேஷனை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். இது இல்லை வந்து சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட இன்கம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயருக்கு வந்து அதிகபட்சமாக உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சிங்கிளாக மேரிடா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபாதர்ஸ் நேமை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மதர் மேட் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட மதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு அதே நேமை கீழே வந்து ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாமினி வந்து வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நாமினி வேணும் அப்படின்னா ஆட் நாமினி நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நாமினி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நாமினி தேவையில்லை அப்படின்னா ஐ டூ இட் லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 7 டிக் பாக்ஸுமே வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு எம்பின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணுறதுக்கான எம்பின் நம்பரை வந்து செட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 டிஜிட்டில் வந்து செட் பண்ணணும். அதே 6 டிஜிட் நம்பரை கீழே வந்து ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் எம்பின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து எனக்கான எம்பின் நம்பரை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் எம்பின் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து எம்பின் செட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட கஸ்டமர் ஐடி, ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அலோ ஃபார் ஆன்லைன் யூஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. இதை எனபிள் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி வந்து கிரெடிட் கார்டு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக வாங்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு தான். உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக கிரெடிட் கார்டு வாங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. ஸ்கிப் பண்ணுறதுக்கு கீழே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்கிப் கொடுத்ததுமே அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் உங்களோட சிஆர்என் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கப்புறம் உங்களோட யூபிஐ ஐடி எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபுல் வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை ஃபுல்லி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா இந்த அக்கௌண்ட்டில் அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரைக்கும் தான் நீங்கள் வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் வந்து ஏடிஎம் கார்டு, செக் புக் எதுவுமே நீங்கள் ஆர்டர் பண்ண முடியாது. 12 மாதத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆஃப்டர் இது வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். நீங்கள் ஃபுல் கேஒய்சி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபுல் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் ஃபுல் கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணும், பிளாஸ்டிக் பேன் கார்டு. அடுத்தது ஒரு செல்ஃபி ஃபோட்டோ, அடுத்தது வந்து ஒரு ஒயிட் பேப்பர் பேனா, இந்த ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ப்ரொசீட் டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து டேக் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டை இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே வந்து கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேக் செல்ஃபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் போட்டு அதை வந்து டேக் ஃபோட்டோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இதை வந்து அப்லோட் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு வீடியோ கால் வந்து கனெக்ட் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ காலில் வந்து கனெக்ட் ஆனதும் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட பேன் கார்டை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்களா, ஸோ அதே மாதிரி உங்களோட பேன் கார்டை வச்சு அதை பேக் கேமராவில் ஒரு கேப்சர் எடுத்துப்பாங்க. அப்புறம் உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வீடியோ காலில் இருக்கும்போதே உங்களோட பேப்பரில் நீங்கள் வந்து லைவாக சிக்னேச்சர் வந்து போட சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ண சிக்னேச்சரும் இப்போ நீங்கள் லைவில் நீங்கள் போடக்கூடிய சிக்னேச்சரும் வந்து மேட்ச் ஆகணும். அதனால் ரெண்டையும் ஒரே மாதிரி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் ஆனதுமே கீழே வந்து பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கொட்டாக் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட சிஆர்என் நம்பர் அப்புறம் இதில் கிரியேட் பண்ண அந்த 6 டிஜிட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மொபைல் பேங்கிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாக் பேங்க்கில் 811 டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஃபுல் கேஒய்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பேமெண்ட் பே பண்ணி நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.